Hello students, welcome to my channel. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் எக்ஸாம் சூப்பராக எழுதி முடிச்சிருப்பீங்க நம்புறேன். நிறைய இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் நான் சொன்னதே வந்துடுச்சு. ஸோ நெடுவினால சூப்பராக எழுதியிருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னும் நான் வந்து ஆன்சர் கீ பார்த்துடலாமா? ஸோ பயப்படாமல் பாருங்கள், எல்லாமே கரெக்டாக தான் எழுதியிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பகுதி 1 அனைத்து வினாக்களுக்கும் விடை தருக. கொடுக்கப்பட்டுள்ள 4 மாற்று விடைகளில் மிகவும் ஏற்புடைய விடையை தேர்ந்தெடுத்து குறியீடுடன் விடை அளிக. ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு எவ்வளோ கரெக்டாக எழுதியிருக்கீங்கன்னு கேளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? அணி இலக்கணத்தை மற்றும் கூறும் இலக்கண நூல் தண்டி அலங்காரம் ஆப்ஷன் ஆ. செகண்ட் ஒன் பொறுத்துக்கல்ல. ஃபர்ஸ்ட் ஒன் சேரன், சோழன், பாண்டியன், சங்ககால பசும்பொன் பாண்டியன். அதோடைய ஆப்ஷன் வந்து ஆ. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பிழையான தொடரை கண்டறிக. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. ஃபோர்த் ஒன் பிறக்கொரு நாள் கோடை கவிதையின் ஆசிரியர் இ ஐயப்ப மாதவன். ஃபிஃப்த் ஒன் பாருங்க, உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம். சிக்ஸ்த் ஒன் சுவடையோடு பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. கடுக்காய். செவன்த் ஒன் சாப விமோசனம் அகலிகை கதைகளின் தொன்மங்களை பயன்படுத்தியவையார்? புதுமை பித்தன். ஆப்ஷன் ஆ. எய்த் ஒன் குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? திருக்குறள். ஸோ வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தானே. நைன்த் ஒன் பாருங்க, படத்திற்கு பொருந்தாத திருக்குறளை கண்டுபிடி. உருவக்கண்டு எல்லாமே வேண்டும் பொருள் பெருந்தெருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. ஸோ வந்து கண்டிப்பாக இது ரொம்ப சிம்பிளான கொஷின், எல்லாருமே வந்து இதை சூப்பராக எழுதியிருப்பீங்க நம்புறேன். 10th ஒன் பொறுத்துகளை பாரதியார், பாரதிதாசன், கவிமணி கண்ணதாசன். ஸோ அதில் ஆப்ஷன்ஸ் வந்து மருமக்கள் வழி, மாமியம், ஏக காவியம், பாஞ்சாலி சபதம், பாண்டியன் பரிசு. ஆப்ஷன் ஆ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 11th ஒன் ஈற்றடி எழுதி துளிப்பாவை நிறைவு செய்க. பூத்த மலரொத்து பறக்கிறது வண்ணத்து பூச்சி. 12th ஒன் குறிப்புகளில் மறைந்திருக்கும் தமிழ் அறிஞரை கண்டறிந்து சிறுகதை ஆசிரியர் முதல் பாதி நவீனம். ஸோ வந்து அறிஞரை கண்டறிக. சிறுகதை என்ன சொல்லியிருக்காங்க? ஆசிரியர். முதல் பாதி நவீனம் வந்து புதுமை பித்தன். நெக்ஸ்ட் 13th ஒன் புதிருக்கு ஏற்ற விடை தருக. அடைமழை பெய்த அடுத்த நாள் படைப்படையாய் வந்தாம் பரங்கி நாட்டு விமானம் எதிரி சுடாமலேயே இறங்கொடுத்து இறந்தாதாம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோடைய கரெக்டான ஆப்ஷன் என்ன? இ. 14th ஒன் இலக்கண குறிப்பு தருக. வியர்வை வெள்ளம் உருவகம். ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். 14 கொஸ்டினும் நல்லா எழுதியிருப்பீங்க. ஸோ 15th ஒன்லாம் மறக்கக்கூடாதது, மறக்கக்கூடியது, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் 16th ஒன் வந்து பாருங்கள், 1 வேர்ட் மாதிரி கேட்டிருக்காங்க. துன்பு உள்ளது எனின் அன்றோ சுகம் உள்ளது என்ற ராமனின் கூற்று பின்வரும் இரு பழமொழிகளில் எதற்கு பொருந்தும்? ஸோ இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் வந்து 2 மார்க்லேருந்து ஸோ இந்த இலக்கணத்துலேருந்து கேட்டிருப்பாங்க பாருங்கள். இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள், போடுறேன். ஸோ யார் வந்து எவ்வளோ மார்க் வாங்கியிருப்பீங்க? ஸோ வந்து 14ம் கரெக்டாக எழுதியிருப்பீங்களா, இல்லை ஒரு சிலது வந்து தப்பாக எழுதியிருப்பீங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் நல்லா எழுதி வந்து நல்லா மார்க் வாங்கலாம். இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ்லாம் போடுறேன். தேங்க்யூ, பபாய் செல்லுங்களா, ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம் சூப்பராக பண்ணுங்கள்.